அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது வெறும் அரசியலுக்காக பதிவு செய்யக்கூடிய பதிவல்ல. ஏழை எளிய மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி எவ்வாறு இன்றைக்கு மக்கள் தங்களுடைய சேமிப்பை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பதிவு செய்யவும், வங்கிகள் இன்றைக்கு எவ்வாறு நம்மளிடத்தில் இருக்கும் அந்த சேமிப்பை முழுமையாக கரைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பதிவும், ஆயுள் காப்பீடு நிறுவனங்கள் இன்றைக்கு எவ்வாறு நம்மளுடைய பணத்தை கட்டணமாக எடுத்து கொண்டிருப்பது என்பதையும், இன்றைக்கு பங்கு சந்தைகள் எவ்வாறு ஒரு முழுமையாக வங்கிகளுடன் சேர்ந்தும் மற்றும் ஆயுள் காப்பீடு நிறுவனங்களுடன் சேர்ந்து நம்மிடத்தில் இருக்கும் பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றார்கள், அதுவும் அரசுடைய நேரடி ஒப்புதலோடு. அது மட்டுமா, இன்றைக்கு நேரடியாக ஒரு செபி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பங்கு சந்தையாக ஒரு வியாபாரமாக இன்றைக்கு தங்கம் மற்றும் நாம் வாங்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து பொருட்களுக்கும் யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்கம் இன்றைக்கு முழுமையாக நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு நல்ல வீடு கட்டமைப்பு இல்லாமல், ஒரு நல்ல வேலை அமைப்பு இல்லாமல், தங்களுடைய குழந்தைகள் தன்னிச்சையாக ஒரு தொழிலை எடுத்து அவர்கள் நடத்துவதற்குரிய முதலீடு இல்லாமல் வறுமை கோட்டுக்கு பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 70% மக்களுடைய நிலைமை இன்றைக்கு அவ்வாறே உள்ளது. ஆனால் அந்த 30% மக்களுடைய நிர்ணயம் இன்றைக்கு மிகப்பெரிய பணம் படைத்தவர்களாக ஒரு ஆதிக்க இன்றைக்கு மிகப்பெரிய பாசிசமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வங்கிகளுமே நாம் சிறிதாக கொண்டு போகக்கூடிய அந்த சேமிப்பை இன்றைக்கு ஒரு ஆயுள் காப்பீடு திட்டமாகவும், இன்றைக்கு பங்கு சந்தைகளாக நம்மளிடத்தில் இருக்கும் அந்த சேமிப்பை முழுமையாக மாற்றி ஒரு மிகப்பெரிய பகல் கொள்ளையாக மக்களிடத்தில் எந்த ஒரு கட்டணத்தையும் சரிவர சொல்லாமல் முழுமையாக அதற்குரிய பிரத்யேக பிரிவுகள் அமைக்கப்பட்டு அதற்குரிய ஆலோசகர், மேனேஜர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக நம்மை மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்தி நம்மளுடைய வங்கிகளில் இருக்கக்கூடிய சேமிப்பை கரைத்து, யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்கம் இன்றைக்கு முழுமையாக இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, IRDA, மியூச்சுவல் ஃபண்ட், செபி அனைத்தையுமே முழுமையாக ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு தனிநபர் ஆதிக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்திலுமே மிகப்பெரிய கட்டணத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் வருடக்கணக்குகளாக. ஆனால் இன்றைக்கும் நாம் அதை எதுவுமே இன்றைக்கு இழந்தாலும் அதற்குரிய ஒரு 2 நாள் அதற்குரிய அந்த கோவத்தை வெளிப்படையாக நாம் திட்டினாலும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சூதாட்டம் நம்முடைய இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வெளிநாடுகளில் நாம் ஒப்பிடும்போது நம்மளுடைய மேல் நாடுக்குரிய வியாபாரம் யாரோ ஒரு முகவர் மூலம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய ஆதார் அட்டையை வைத்து இன்றைக்கு மக்களுடைய ஜனத்தொகையை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். முழுமையாக அனைத்துக்குமே அதிகபட்சமான வரியை நாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்றைக்கு ஒர்க் அட் ஹோம் என்று சொல்லிக்கொண்டு பெருமையாக நாம் ஒரு லேப்டாப்பில் இன்றைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம், வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அடிமைத்தனமாக. இன்றைக்கு நம்மளுடைய 80% விவசாய நிலங்கள் இன்றைக்கு 40% ஒரு நிலப்பரப்பில் விவசாயம் செய்தாலும் முழுமையாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மூலம் உரங்களாக இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரசாயனம் ஊட்டப்பட்ட உரங்கள் மட்டுமே இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில். இன்றைக்கு அதை நம்மளுடைய இந்திய அரசு விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றது. அதையும் நாம் உணவாக அருந்தி கொண்டிருக்கின்றோம். மேலை நாடுகளுக்கு நாம் அதை விற்பனை செய்வதற்குரிய தடை மிகப்பெரிய ஒரு தடையாக யூரோப் கண்ட்ரியில் இன்றைக்கு முழுமையாக தடை செய்யப்பட்ட நம்மளுடைய விவசாய பொருட்களுக்கு நேரடியாக விற்பனை செய்ய முடியாமல் நாம் நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய ரசாயனம் ஊட்டப்பட்ட விவசாய பொருட்களை. ஆனால் இந்திய அரசு அதற்கு இன்றைக்கு முழுமையாக இந்த ரசாயனம் ஊட்டப்பட்ட உரங்களை மட்டுமே எடுத்து வந்து நம்மளிடத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு வியாபாரமாக